ஒரு கேடா அப்படி நான் சொல்றேன், என்ன பண்ணுவேன்? என்ன கட்டி பிடிப்பேன் மேடம். கட்டி பிடிப்பியா? ஏய், இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஃபர்ஸ்ட் எல்லாருமே தெரிஞ்சு பாண்டிச்சேரினா சரக்குன்னு நினைச்சுக்கிறீங்க. ஸோ அதை உங்களுக்கு மாத்தி என்னதுடா வாயில வைக்கும் போதே தெரியுது, அவங்களா வைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? இப்ப நான் உன்னை இப்படி இடிச்சிட்டேன், அப்ப யார் மேல தப்பு? என் மேலதான் தப்புன்னு சொல்லுவாங்க பாக்குறவங்க கூட. பொறுக்கி அறிவு இருக்கா இல்லையா? ஒரு பொண்ணு மேல இடிக்கிற? நான் இடிக்கல சார், சொன்னா நம்புவாங்களப்பா? ஐயோ, அவங்க பண்ணாத அட்டுழியுமே கிடையாது, ஏகப்பட்டது பண்றாங்க. சும்மா நடந்து வீட்டு வெளியில நின்னுந்தா இப்படி நடக்கிறது அப்படி நடக்கிறது, போனே வராத ஒரு போனை எடுத்து காதுல வைக்கிறது, ஸ்டைல் காட்டுறது, நல்லா இல்லாத மூஞ்சில மேக்கப் போட்டு நிக்கிறது. உங்களை சொல்லல, ஒரு பாட்டு பாடுங்க. இசை மழையில் நனைய நீங்கள் தயாரா? தூரமே தூரமா போகும் நேரம். நான் ரொம்ப தொலைவில் இல்ல, பக்கத்துல தான் இருக்கேன். சரி சரி சரி. நீங்க இந்த பாட்டு எனக்காக பாடுனீங்களா இல்ல எதிரில இருக்கவங்களுக்காக பாடுனீங்களா? ஐயோ, எதிர்களை யாரும் இல்ல, உங்களுக்காக தான் பண்ணேன். எனக்காகவா? இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. சரி, ஓகே. இப்போ என்ன டாபிக்னா, நீங்க யாரு? நான் ஒரு பாய். பையன். பையன். ஆம்பளை. ஆம்பளை. வேற என்னன்னா சொல்லலாம்? பையன், ஆம்பளை, அடுத்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? ரகட் பாய் ஏன்னா நிறைய சொல்லி பசங்க. பசங்க பசங்க நிறைய இருக்கு. பசங்களா தான் பசங்க, வேற என்ன இருக்குது? நீதான் சொல்லணும். அவ்வளவுதான். சரி, பொண்ணுங்க என்னன்னா சொல்லலாம்? பயப்படாத, பயப்படாதா. பொண்ணுங்களை பொண்ணுங்க, கேர்ள்ஸ். கேர்ள்ஸ் வேற என்ன இருக்கு? அதான் இருக்கு. நான் அதிகமா பேசுறது சொல்லுவாங்க மைமா. மைமா இல்ல, நான் இது மாதிரி சொன்னது கிடையாது சிஸ்டர், எனக்கு தெரியாது, அதனால எனக்கு தெரியல. சரி, மைமானா அர்த்தம் என்ன? மைமான அர்த்தம் எனக்கு தெரியலையே. உண்மை தெரியல. மைமா பேரு தாண்டா அந்த மாதிரி கேட்டிருக்கீங்களா? மைமா கேட்டிருக்கேன். மைமானா என்ன அர்த்தம்? மைமானா ஒரு பொண்ணு, ஒரு அழகான ஒரு பொண்ணு. அழகான ஒரு பொண்ணு, அவங்க தான் மைமா. ஆமா. அப்ப என்ன மைமான்னு சொல்லலாமா? தாராளமா சொல்லலாம். அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்றோம்? சரி, தாராளமா சொல்லலாம். சரி, நீங்க ஆம்பளை, நான் பொம்பளை. ஓகே. ஆமா தானே? ஆமா, உண்மைதான். சரி, ஆம்பளை பொம்பளை பாப்பா. சரி, உங்களை மாதிரி ஒரு அழகான உங்களை மாதிரி ஒரு அழகான பசங்களை கரெக்ட் பண்றதுக்காக கேர்ள்ஸ் என்னெல்லாம் பண்றாங்க? ஐயோ, அவங்க பண்ணாத அட்டுழியுமே கிடையாது, ஏகப்பட்டது பண்றாங்க. சும்மா நடந்து வீட்டு வெளியில நின்னுந்தா இப்படி நடக்கிறது அப்படி நடக்கிறது, போனே வராத ஒரு போனை எடுத்து காதுல வைக்கிறது, ஸ்டைல் காட்டுறது, நல்லா இல்லாத மூஞ்சில மேக்கப் போட்டு நிக்கிறது. உங்களை சொல்லல, மத்தவங்கள சொல்ற இதெல்லாம் பண்ணுவாங்க. நிறைய பண்ணுவாங்க. எது பண்ணி ஆனா அட்ராக்ட் பண்றதுக்காக பண்றாங்க? எதுக்கு அட்ராக்ட் பண்றாங்கன்னு கேக்குறீங்களா? ஸோ லவ் பண்றதுக்காக, ஒரு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பசங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு லவ் பண்றதுக்காக பண்ணுவாங்க. சரி, இந்த ஹேர் ஸ்டைல், இந்த மோஸ்ட்லி இந்த பொண்ணுங்கலாம் முடிய இப்படி போடுறாங்களே, என்ன மாதிரி பண்றாங்க அந்த முடிய வச்சு? ஐயோ, நாங்களே பரவாயில்ல பொழுது ஆகும் பண்ற இந்த அட்டுடியும் தாங்க மாட்டுது. ஸோ ரொம்ப இப்படி அலசறது, இப்படி வளசறது, இப்படி சொல்லிட்டுறது. முன்னாடி ஒன்று தூக்கி ஒரு ஃபீட் பிரேக் மாரி ஒன்று வைப்பாங்களா, அது என்னது சொல்லுங்க மேடம்? பஃப் மேடம். பஃப் அதெல்லாம் வைக்கிறது. அட்டுழியும் தாங்க மாதிரி அதில் ஸ்டைலுன்ற பேர்ல என்னென்னமோ பண்ணிக்கிறாங்க. ஏண்டா பசங்க மட்டும் நீங்க இப்படி கோடு விடலாம், இப்படி கோடு விடலாம், பொண்ணுங்க நாங்க பண்ண தப்பா? தப்பு கிடையாது, அது ரொம்ப அதிகமா பண்றீங்களே. பாருங்க பாருங்க, இது நைஸா இருக்குது. இன்னும் டாகுக்கெல்லாம் முடியல, மழை இருக்கு, அந்த மாதிரி இருக்குது. அதே சாக்கில என்ன தொட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ஐயோ, அப்படிலாம் இல்லை மேடம், முடியாதான் தொட்டேன். சரி, ஓகே. ஓகே. பசங்களை லவ் பண்றதுக்கு என்னெல்லாம் இருந்தா லவ் பண்றாங்க? என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல மனசு இருந்தா சரி தான் மேடம். நோட் பண்ணுங்கப்பா, பின்றாப்பா. சரி, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல, ஆனா ஃப்ரெண்ட்ஸ்ங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் சும்மா கதைப்பா. எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல, ஆனா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்றது. எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் உண்மையா இல்ல, ஆனா ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர், கேர்ள்ஸுங்க எனக்கு நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர். இந்த கேர்ள் யாரு? எனக்கு அவங்க சிஸ்டர். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. சரி, நீ பாக்க கே மாதிரி இருக்கன்னு யாராவது சொன்னா என்ன பண்ணுவ? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. நான் சொல்றேன், எனக்கு என்ன பதில் சொல்லுவேன்? அந்த கொடுமையை வாயால எப்படினே சொல்லுவேன். அதுக்குன்னு திட்டக்கூடாது. திட்டலாம் மாட்டேன். இதுக்கு எப்படி சொல்றது ஆன்சர்? நீங்க கேள்வி கேட்டீங்க, ஆன்சர் நான் கொடுக்கணுமா? என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. யாராவது சொல்லணுமா? சொல்றதா இதுல என்ன சொல்றதுனே தெரியல. சொன்னா கம்மி தான் மேடம். ரோட்ல போறேன், டேய் நீ ஒரு கேடா அப்படி நான் சொல்றேன், என்ன பண்ணுவேன்? என்ன கட்டி பிடிப்பேன் மேடம். கட்டி பிடிப்பியா? ஏய், இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஏனா ஆம்பளைடா, நான் பொம்பளைடா. அதான் மேடம், ஆம்பளை. ஏனா ஆம்பளை மாதிரியா? அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. எனக்கு அதுவே தெரியல. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அப்ப தெரியாத ஒரு கேள்வி நீங்க என்கிட்ட கேக்குறீங்க, எனக்கு உண்மை தெரியல.
கேனா வந்து பொம்பளை மாதிரி. எனக்கு கேனா வந்து பையனும் பையனும் காதல் செய்யறது கே. ஓகே. ஆ நீங்க வந்து கேர்ள் தானே, நான் பாய் தான். எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? நீ பொண்ணுங்களுக்கு செலவு பண்ணிருக்கியா? நானா பண்ணிக்கிறேன் மேடம். எவ்வளவு ரூபாய் செலவு பண்ணிருக்க? ரூபாய் கணக்கெல்லாம் நான் கணக்கு பார்த்தது எதுவும் செலவு பண்ணதில்லை மேடம். அது கணக்கு இல்லை. கணக்கே பார்க்காம செலவு பண்ணிடுவேன். ஆமா, கணக்கே பார்க்க செலவு. ஏன் அப்படி? என்ன வேலை அப்படி? என்ன வேலை நான் செய்றேன்? அடிச்சு கூட கேட்பாங்க, அப்பையும் ஒண்ணும் சொல்லிடாதீங்க. நான் எந்த வேலையுமே செய்யல மேடம். நான் சும்மா தான் சுத்துறேன். சும்மா சுத்துறியா? ஆமா. சும்மா சுத்துற உங்ககிட்ட ஏதுடா காசு? கடவுள் கொடுக்குறாரு மேடம். எப்படி மேல இருந்து கொட்டுறாரா? அப்படிலாம் கொடுக்கல, அவர் ஏதாவது ஒரு வழியில எனக்கு கொடுத்துருவாரு. சரி, பசங்க லைஃப் உண்மையாலே கஷ்டமா இருக்கா இல்ல ஹாப்பியான ஒரு லைஃப் தான் பசங்க நீங்க வாழ்றீங்களா? கஷ்டம் மேடம். பையனா பிறந்தாலே ரொம்ப கஷ்டம். படிக்கிற வரைக்கும் ஒன்றும் தெரில. படித்து முடிச்ச உடனே வீட்டு கஷ்டத்துக்காக வேலைக்கு போகணும். ஸோ அந்த சம்பாரிச்சத்தை வந்து வீட்டில் கொடுக்கணும், சாப்பாடு செய்யணும். அதில் போக நம்மளுக்கு என்னென்ன தேவை நம்ம செலவை பார்க்கணும். ரொம்ப கஷ்டம் தான் மேடம் அது. மேடம் நான் என்ன ஊர் தெரியுமா? என்ன ஊரு? நான் பாண்டிச்சேரி. நான் பாண்டிச்சேரியில என்ன ஃபேமஸ்? பாண்டிச்சேரியில் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் பாண்டிச்சேரி என்ன ஃபேமஸ்ன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பாண்டிச்சேரி வந்து ஒரு ஆன்மீக சுற்றுலா பயணம். ஸோ ஆன்மீக பூமி அது. ஆமா மேடம், பாண்டிச்சேரி உங்களுக்கு தெரியாதுல்ல, நான் சொல்றேன் உங்களுக்கு. பாண்டிச்சேரி வந்து ஒரு ஆன்மீகம்ன்றது வந்து ஒரு சித்தர்கள் எல்லாம் வாழ்ந்த ஒரு பூமி அது. ஸோ பல்வேறு விதமான ஜீவசமாதி அடைஞ்ச ஒரு சித்தர்கள், ஒரு 40க்கும் மேற்பட்ட ஜீவசமாதி அடைஞ்ச ஊர் தான் நம்ம பாண்டிச்சேரி. ஃபர்ஸ்ட் எல்லாருமே தெரிஞ்சு பாண்டிச்சேரினா சரக்குன்னு நினைச்சுன்னு. ஸோ அதை உங்களுக்கு மாத்திங்க. வாயில வைக்கும் போதே தெரியுது, வைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? தெரியுது. இல்ல மேடம், உண்மைதான் சொல்றேன். பாண்டிச்சேரிக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு பேர் இருக்கு, அது உங்களுக்கு தெரியல. ஸோ சித்தர்கள் வாழ்ந்த ஒரு பூமி, பல்வேறு விதமான ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக தலம் அது. அதுக்கப்புறம் தான் சரக்கு. பாண்டிச்சேரினா பாட்டில் கிடையாது. பாட்டில் கிடையாது மேடம். பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்களுக்கு மெயினா இப்ப இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. நானே பல விதமான பாண்டிச்சேரியில் நிறைய விஷயங்களை நான் படிச்சிருக்கேன், கேட்டிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா ஆன்மீக சுற்றுலா தலமான ஒரு இடம் தான் பாண்டிச்சேரி. இந்தியா இந்த பொண்ணுங்க பண்ற அலப்பறைகள் என்ன? வண்டி ஓட்டுறது, இடிக்கிறது. உங்களை இடிக்கிறாங்களா? சண்டை போடுறது. ஆனா பெண்களுக்கு வந்து நல்ல ஒரு பாதுகாப்பு தான் நம்ம தமிழ்நாட்டிலயும் சரி பாண்டிச்சேரியும். என்ன பாதுகாப்புனா, இவங்களை வந்து இடிச்சிட்டாலும் பெண்களுக்கு தான் சப்போர்ட்டா இருக்குது. இப்ப நான் உன்னை இப்படி இடிச்சிட்டேன், அப்ப யார் மேல தப்பு? என் மேலதான் தப்புன்னு சொல்லுவாங்க பாக்குறவங்க கூட. பொறுக்கி அறிவு இருக்கா இல்லையா? ஒரு பொண்ணு மேல இடிக்கிற? நான் இடிக்கல சார், சொன்னா நம்புவாங்களப்பா? இப்ப சொன்னா வீடியோ இருக்கனால நம்புவாங்க, வீடியோ இல்லாட்டி நம்ப மாட்டாங்க. அதான் உண்மை. அது பொண்ணுங்களுக்கு தான் எப்பயுமே சப்போர்ட் போகும். ஏன்டா அப்படி? எவ்வளவு பொண்ணுங்களும் தான் தப்பு பண்றாங்க. என்ன பொண்ணுங்களே என்ன தப்பு பண்ணாலும் சரி, பையன் உன்னதான் போட்டு அடிக்கிறாங்க. அது தெரிஞ்சுங்க, இந்த மீடியாவிலாச்சும் தெரிஞ்சுங்க யார் இடிச்சான்னு தெரிஞ்சுங்க. ஸோ எந்த ஒரு தப்பாக இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சு ஆலோசனை பண்ணி யார் மேலே தப்புன்றது தெரிஞ்சா நல்லா இருக்கும். ஓகே, நன்றி. தேங்க்யூ. எல்லாரும் வீரா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாரும் வீரா டாக்ஸ் சேனல் தானே மேடம்? எல்லாரும் வீரா டாக்ஸ் சேனல் அப்படி சொல்றா? எல்லாரும் வீரா தெளிவா சொல்றோம். சொல்லுங்க மேடம், சொல்லுங்க மேடம். எல்லாரும் வீரா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. ஏய், பெல்ல தட்டணும். பெல்ல தட்டுங்க. தட்டிடுங்க. ஓகே, நன்றி. தேங்க்யூ.